It's the rise of the dragon. We are doctors. We do multiple surgeries per day. We are doctors. We get lot of money. We are doctors. We get a lot of respect. Wake up to reality. Capu cappuccino assassino. Tung 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 sahu. அக்கா குழந்தைங்க ரொம்ப பாவம்க்கா. 8 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் கிளாஸ் போயிட்டு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுவும் அந்த எக்ஸாம் டைமில் காலையில் 3 மணி வரைக்கும் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஏன் எங்க போற? கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சுங்க ஆண்டி. இது பொறுப்பான பொண்ணு. அக்கா கல்யாணத்தை வச்சுட்டு காலேஜுக்கு போகுது. நீயும் இருக்கிய? நம்மளே அட்டெண்டன்ஸ்ல போயிட்டு இருக்கோம். இவங்க வேற. ஐயோ லிஃப்ட். ஏறணும். என்னப்பா தூங்க கூட நேரம்லாம் படிக்கிறியாமா? அப்பா சொன்னாரு. அடா ஆமாங்க மாமா, படிக்க வேண்டியது ஊர் மட்டும் கிடக்குது. கட்டாளைதான் வெளிப்பட்டு வரும். ஏய் கிளாஸுக்கு வந்து ஒரு வாரம் ஆச்சுடா, இன்னைக்காவது கிளாஸுக்கு வாடா. அந்த ஈரவங்காலாம் எனக்கு தெரியும். நீ மூடிட்டு பாக்ஸி மட்டும் போட்டு போஸ்டிங்ல சரியா? லைட் ஆஃப் பண்ணிட்டு போடா வென்று. ஒரு டைரக்ட் சப்ளை ரெடி. ஹே டாக்டர் தம்பி, ஃபோன் யூஸ் பண்ண கேன்சல் ஆகுமா? லாலிபாப் சாப்பிட்டா சுகர் வருமாடா? வசூல் ராஜா. எதுக்கு? அங்கிள் வந்திருக்காது, அதை செக் பண்ணணும்னு சொல்றாருப்பா. சாம்பார் ஆப் எனக்கு. அங்கிள் உங்களுக்கு வயசு எவ்வளோ ஆச்சு? 50 வயசு தான்ப்பா. இப்போ 50 வயசுனா சுகர் இருக்கும். சுகர் இருக்கா உங்களுக்கு? சுகர் இருக்குப்பா. சுகர் இருந்தால் இப்போ பிபியும் இருக்கும். பிபி? ஓ அதுவும் இருக்கா? டேப்லெட்ஸ்லாம் கரெக்டாக எடுக்கிறீங்கள? டேப்லெட்ஸ் எடுத்துட்டு தான் இருக்கு தம்பி. அது மட்டும் கரெக்டாக எடுத்துங்க. மாசா எத்தா யாரா நீ? இவ்வளோ பெரிய ப்ராப்ளம்டா. வேற எவனா இருந்தா வெடவெடுத்து போயிருப்பான். அப்படி ரன்னிங்ல சால்வ் பண்ண பாரு நீ. என்னப்பா அமௌண்ட்டா? எதுக்கு? படிக்கவா? ஓகே 65,000 தானே, சென்ட் பண்ணிடுறேன். சொல்லுங்க. என்னங்க? யாரு? பையன்தாங்க. ஏதோ படிக்கணும், ஆப் வேணும்னு சொன்னா ஆப் வாங்குறான் போல. அதுக்கு 65,000 வேணும், அனுப்பிச்சிடுவேன். ஓ சரி சரி. உங்க பையன் நல்லா படிப்பான் போலயே. ஆமாங்க, கொஞ்சம் படிப்பான். ட்ரிப் டு தாய்லாந்து. என்னடா சார்? அடா ட்ரிப் பிளான் பண்ணா ஃளைட் டிலே ஆயிடுச்சு. சரி அப்ப அரேஞ்ச்மெண்ட்ஸ் போவோமா? எனக்கு ஓகே. தூத்துக்குடி கொத்தனார் வீட்ட நல்லா கட். அமிதா மாமா மயங்கி வந்துட்டான்டா. ஐயோ டாக்டர் கூப்பிடு. நீ தான்டா டாக்டர். ஐயோ ஐயோ அமிதா மாமா தண்ணி குடிக்காதீங்க, தண்ணி குடிக்காதீங்க. ஆம்புலன்ஸ் ஸ்டார்ட் பண்ணீங்களா? ஐயோ இன்னும் 10 நிமிஷம் தான். ஹாஸ்பிடல் வரும்போது செத்து போயிடுவாரு. ஐயோ என்னப்பா MBBS முடிச்சிட்ட, அப்புறம் என்ன பண்ண போற? உன் பொண்ணை கட்ட போறேன். என்னப்பா? இல்ல அங்கிள், பிஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி நிறைய இருக்குல்ல, அது ஏதாவது பண்ணணும். இருக்கிற பிரச்சனை இவன் வேற. வாங்க உட்காருங்கப்பா. என்னாச்சு? அதாவது டாக்டர், தலை ஒரு வாரமா கிருகிருன்னு சுத்துது டாக்டர். அப்படியா? சரி கண்ணு முடுக்குங்க. ஐயோ உங்களுக்கு பிரெயின் டியூமர் தான். பிரெயின் டியூமரா? அதான் கூகுளையும் போட்டுருந்துச்சு. கூகுளில் போட்டுச்சுல, அப்போ கரெக்டாக தான் இருக்கும். வாங்க வாங்க உட்காருங்க. அப்புறம் மாப்பிள்ளை என்ன ஸ்டெத்தோட வந்திருக்காரு? நம்ம பையன் டாக்டரா இருக்கா? அப்படி டாக்டரா? எங்க? பிஎஸ்சில. பிஎஸ்சியா? இப்போ இங்க பொண்ணு உங்க பையனுக்கு தான். யாரா அவன்? இவ்வளவு அமளிதுமளி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா. உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன்.
இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது சுதாகர். சொல்லுங்க சுதாகர். நல்லா அழகா இருக்கீங்களே. எந்த மாதிரி பெண் உங்களுக்கு வேணும்? பொண்ணு வேணும் சார். செருப்பாளரா எவன் சொல்றானோ அவன் செருப்பாளடி. என்னப்பா நீ ஜாலியா இருக்க MBBS படிச்சுட்டு? ஆமா, உங்களை மாதிரி ஆளுங்க சொல்ற பத்தி கேட்டு 10th வரைக்கும் கஷ்டப்பட்டு படிச்சு ஈஸியா இருக்க கோர்ஸ்லாம் விட்டுட்டு கஷ்டமான மேக்ஸ் பை குரூப் எடுத்து 11th 12th ஸ்கூல்ல கஷ்டப்பட்டு படிச்சு ஸ்கூல் போறது மட்டும் பத்தாம தனியா நீட் கோச்சிங் போய் 5 மணில 10 மணி வரைக்கும் கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு நீட் எக்ஸாம் எழுதி ஏதோ ஒரு மார்க் எடுத்துட்டு வெளில வரும். அந்த மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்காது. அப்பாயிட்டு அசிங்கப்பட்டு பிரைவேட் காலேஜ் சேருவோம். இதுக்கப்புறமாவது கடவுள் கொடுத்த வாழ்க்கை ஸ்டைலா கெத்தா கும்முன்னு ஜம்முன்னு இருக்கும்னு நினைப்போம். உள்ள போனா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு 19 சப்ஜெக்டை தாண்டி 5 வருஷம் கழிச்சு நானும் டாக்டர் வெளில வருவேன். என் கூட சேர்ந்து 10,000 பேர் நானும் டாக்டர்னு கத்துவான். அதுக்கப்புறம் வந்து சரி MBBS படிச்சா மட்டும் யூஸ் இல்லை, பிஜி படிக்கணும்னு வந்து சொல்லுவான். அவனை நம்பி 65,000 ஃபீஸ் கட்டி 1 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சு பிஜி சேரலான்னு பார்த்தா பிடிச்ச கோர்ஸ் கிடைக்காது. கிடைச்ச கோர்ஸ் பிடிக்காது. என்னடா வாழ்க்கையில நானும் நடந்து போயிட்டு இருக்கும்போது கூப்பிட்டு உனக்கு என்னப்பா நீ ஜாலியா இருக்குன்னு சொன்னா கடுப்பு ஆகுமா ஆகாதா? அம்மா MBBS லைஃப் மணிரத்னம் படமோ GVM படமோ நினைச்சீங்கன்னா அப்படி கிடையாது. அது என்னைக்குமே பாலா படம் தான்.